நம்ம கழுது மிக நல்ல கழுது, வெளிநாட்டு கழுத போல நாகரீகம் இல்லை, உடல் வாட்ட சாட்டம் எல்லாம் ஒண்ணு, மூக்கு மட்டும் வெள்ளி. நம்ம கழுது. ஹே பொன்னி, வா வா வா. யார் யானி? பொன்னி, என்னை மறந்து விட்டாயா? அன்பே, முன்பே நான் வந்திருக்க வேண்டும். ராஜமானியம் இதுவரை ஒழுங்காக வந்து கொண்டிருந்தது, தற்சமயம் தகராறு. விட்டேனா? தலைநகர் வரை கோபத்துடன் சென்று பரவாயில்லை என்று வந்து விட்டு. என் அன்பே, யோ மரியாதையா பேசு, பல்ல உடைச்சிருவேன். பல்ல உடைச்சாலும் பரவாயில்ல, பொக்கவாயோட பேசுவேன். பொன்னி, ஒரு குழந்தை பெற்று பாடுகிற தாலாட்டு இன்னுமா நமக்குள் விளையாட்டு? மேரே प्यारे कमरा के दुनिया के जिस देश में गंगा बहती है, मेरे नाम जोकर, हम जोली वारिश जावन बादल. என்னையா உளறல பொன்னி, டெல்லியில இருந்து ஆந்திரா வழியா தமிழகம் வந்திருக்கிறேன். வர்ற வழியில இதெல்லாம் கத்துக்கிட்டேன். என் கண்ணே மூக்கேன்னா காதை திருடிடுவேன். நீயும் இந்த கழுதை இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, வா மாமியார் வீட்டுக்கு போலாம். அணங்க இணங்கு, அணங்க இணங்கு, அணங்க இணங்கு. என் கைய பிடிச்சு எடுக்கிறானே. கைய பிடிச்சு எடுக்காம புடவையை பிடிச்சு எடுக்கிறதுக்கு நான் என்ன பிச்சாரனா? நான் தான் பிருத்திவிராஜன். சம்யுக்தா, வா குதிரை மேல ஏறிட்டு போலாம். ஐயோ, என்ன யாரும் காப்பாத்த மாட்டீங்களா? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஏண்டா, என் கிராமத்து பொண்ணு நீ பலாத்காரம் பண்றியா? உன்னை என்ன செய்யறேன் பாரு. உன் கிராமத்து பொண்ணுன்னு உடனே ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? இந்த பொண்ணு கிட்ட எனக்கு தான் அதிக உரிமை இருக்குது. இவ என் பொண்டாட்டி. ஐயோ, இல்ல இல்ல, காது கொடுத்து கேட்காதீர்கள். இவ என் வீட்டுக்காரி. பெரிய மனுஷங்களே எப்போது இப்படித்தான் உதவி பண்ற மாதிரி வந்து கதையை தனக்கு சாதகமா திருப்பிப்பாங்க. நீ பெரிய மனுஷன், உன் கதையா தான். நீ தான் புருஷனா? ராஜாதி ராஜ சொக்கரிங்க ஜோசப் சுல்தான். பொன்னி சொல்லிருக்கா 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 சொல்லிருக்கா. வாடி போலாம். ஐயோ, என்ன காப்பாத்து. ஐயோ, காப்பாத்துங்க. வாடி காப்பாத்துங்க. முடியா வாடி. அடியே அடியே. இவன் என் புருஷன் இல்லைங்க, யாரோ அயோக்கிய திருட. என்ன நம்புங்க. என்னம்மா அது? நீ சொன்ன அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்கு. அதே மீச, அதே ராஜா டிரஸ், அதே கம்பீரமான முகம், அதே புசு புசு. ஆனா ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி எலும்பிச்சம்பழத்தை இவருடைய மீச தாங்குதான் பாப்போம். என்னங்க என்ன சிரிக்க வைக்காதீங்க, இருமல் வருது. ஆனா எலும்பிச்சம்பழத்துக்கு எங்க போறது? அதுக்குதான் கைவசம் எப்பவும் தயாரா வச்சிருக்கிற எலுமிச்சம்பழம். ஐயா ராஜாதி ராஜ சொக்கலிங்க ஜோசப் சுல்தான் நான் தான். தெரியும். இந்த எலும்பிச்சம்பழத்தை இந்த மீச தாங்குமா? இந்த எலுமிச்சம்பழம் என்னையா, அந்த தேங்காயே வச்சாலும் இந்த மீச தாங்கும். பார்க்கலாம். தாங்குது தாங்குது. இவன் உன் புருஷன் தான். ஏன் பயப்படுறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் மோகன் ஸ்கூல் பாய் தான். ஈவன் நவிஸ் ஸ்கூல் பாய். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்கூல் பாய்ஸ்ங்கள இந்த காலத்துல சாதாரணமா நினைக்கலாமா தங்கச்சி? சரி, என்ன விஷயம்? என்ன ஊகம் தெரியல, வழக்கம் போல பணத்துக்கு தான். கால சுத்தின பாம்பு. நீ பெரிய நியூசன்ஸா போயிட்ட. கெட் அவுட். இன்சல்ட். இங்க வாயா. 5ல விளையாடுறது 50ல விளைஞ்சிருக்குது. விளையாடா, நீ இடிச்ச இடி அப்படியே மூச்சு பிடிச்சுக்கிச்சா? மூச்சை பிடிச்சுக்கிச்சு. ஐயோ, ஏண்டா டிரைவர், நீ எப்பவுமே என் விஷயத்துல ராங் ரூட்ல தான்டா நீ போயிட்டு இருக்க. என்ன அது வாரிஸ் பாட்டில் எலுமிச்சம்பழம்? இதெல்லாம் எதுக்கு? தங்கச்சி, வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப பால்ல தண்ணி கலந்தோம்னா தண்ணியை மாத்திரம் தனியா பிரிச்சுட்டு வெறும் பாலை மாத்திரம் குடிச்சிடும் அன்னப்பட்சி. அது மாதிரி இது ஒரு வார்னிஷ் அன்னம். ஒண்ணு இல்ல, இந்த கட்லுக்கு வார்னிஷ் அடிக்க வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதை மறந்துட்டு மடியில வச்சுட்டேன், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி சரி. காசி, நீ எதுக்கு வந்த? பிளேனுக்கு டைம் ஆயிடுச்சுங்க, வண்டி ரெடி. நீங்க வரலையா? நான் வர்றதுக்கு இல்ல, இங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணும். ரீட்டா ரெடியா இருப்பா, அழிச்சிட்டு போ. பார்ட்டி பிரமாதமா இருக்கணும். ஐயோ, ஆபத்து பாத்துவா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இருந்த ஒரு புடவைய நீ வந்து திரௌபதி கொடுத்துட்ட. இவங்களுக்கு என்ன பண்ண போற? சின்னம்மா சின்னம்மா, பெரியம்மா உங்களை ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டி போயிட்டு வர சொன்னாங்க. வரீங்களா? கஸ்டமர் யாருன்னு கேக்குறியா? எங்க டிரைவர் தான். காசி, அண்ணனை வரவேற்க நான் இன்னும் ட்ரெஸ்ஸே செலக்ட் பண்ணல. பியூட்டி பார்லருக்கு போய் ஹேர் கட்டிங் வேற பண்ணிட்டு வரணும்.
அதனால நீயே போய் கூட்டிட்டு வந்துறேன். ஆமாங்க, அறவுறையா இந்த நிலைமையில நீங்க வெளியே வரவே முடியாது. தப்பா நினைக்காதீங்க அம்மா, உங்களுக்கு கள்ளம் கபடு சூது வாது எதையுமே மறைக்க தெரியல. நானே போய் கூட்டு வந்துடுறேங்க. நாட்டி பார். நான் போயிடுறேங்க. மாமா மாமா என்ன மோகன், மாமா மறந்துட்டியா? என்ன அப்படி பாக்குறீங்க? தெரியல தங்கச்சி அடையாளமே தெரியலையே. ஐயோ ட்ரெஸ் பண்ணிட்டு வா, ட்ரெஸ் பண்ணிட்டு வா. காசி சீதாவா இது? ஐயோ சீதா அப்போ, இப்போ ரீட்டா. ரீட்டாவா? ஆமா, பொம்பளை பேரை ஆரம்பிக்கும் போதே சீன் ஆரம்பிச்சா இப்படி நல்லா இல்லையே, அதனாலதான் சீதாங்கிற பேரை ரித்தும் குறையாம ரீட்டான்னு மாத்தி வச்சுக்கிட்டாங்க. நோ நோ நோ, நான் சீதா தான் கூப்பிட போறேன். வேணாம் தம்பி. சீதா உடனே ராவணன் காடு வனமாசம் போனது, சந்தேகப்பட்டது, அப்புறம் தீ குளிச்சது, அந்த பேரை ரொம்ப கஷ்டமான பேர் தம்பி. அதனாலதான் ரீட்டா அப்படி வச்சுட்டோம். ரீட்டான்னு சொல்லும் போதே ஐஸ் ஃப்ரூட்